தலைவருக்கான போட்டியில் நீங்கள் இருக்கீங்களா? புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை. சரியானே? அடுத்தது அது ஏன் இன்னைக்கு நாளைக்கு நீங்கள் அப்படியே ஒரு நியூஸை போட்டு அண்ணாமலை டெல்லி போகிறாரு, அண்ணாமலை இவரை கை காட்டினாரு, அண்ணாமலை இவரை கை காட்டல, இந்த எந்த வம்பு சண்டைக்கு நான் வரலைங்கன்னா நான் போட்டியில் இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி மாநில தலைமை மாற்றணும், அதனால தான் வந்து ஆனால் அதை பற்றி நான் எது கருத்து சொல்ல விரும்பலைங்கண்ணா. அண்ணா அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலை. என்னை பொறுத்தவரை இந்த கட்சி நல்லா இருக்கணும், நல்லவர்கள் இருக்கக்கூடிய கட்சி, நல்ல ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய கட்சி. இந்த கட்சியில் நிறைய பேர் உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்திருக்கிறாங்க, புண்ணியவர்கள் இருக்கக்கூடிய கட்சி. அதனால் அந்த கட்சி எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான். என்னை பொறுத்தவரை புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது நிறையா பேசுவோங்கண்ணா. அண்ணா இன்னைக்கு நீட்டு ட்ராமா வெற்றிகரமாக முடிவுக்கு வந்துருச்சு. சாப்டர் க்ளோஸ். பாகுபலி பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி நீட்டு பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 5 க்ளோஸ். இனி நீட்டுக்கு சாப்டரே இல்லை. ஏன்னா அது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கையில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க ஆட்டம். கவர்னருக்கு அனுப்பிச்சேன், கவர்னர் அனுப்பலை. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பிச்சேன், ஜனாதிபதி சும்மாவே வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி ஜனாதிபதி அவர்கள் நிராகரித்து திருப்பி அனுப்பிட்டாங்க. அதாவது நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணங்களையும் ஏற்றுக்க மாட்டோம். நீட் இந்திய மக்களுக்கு, தமிழக குழந்தைகளுக்கு நல்லதுன்னு பிரசிடெண்ட் அவங்க திமுக அசம்பிளியில் போட்ட ரெசல்யூஷனை நிராகரித்து திரும்ப பதில் கடிதம் அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சருக்கு போட்டாங்க. முதலமைச்சரனுடைய நீட் நாடகம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்துருச்சு. அவர் புதிய நாடகத்தை தொடங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். அந்த புதிய நாடகத்திற்கு அனைத்து கட்சி கூட்டம்னு ட்ராமா பண்ணுவார், அதுக்கு எல்லாத்தையும் கூப்பிடுவார் வழக்கமாக. அடுத்து நான் முதலமைச்சரை சேலஞ்ச் பண்ணுறேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. இதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஜனாதிபதி அவங்க ரிஜெக்ட் பண்ணணும், வேறு எந்த வாய்ப்பும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு சுப்ரீம் கோர்ட். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் போக மாட்டாங்க. ஏன்னா நீட்டு வந்ததே சுப்ரீம் கோர்ட் மூலமாகத்தான். சுப்ரீம் கோர்ட் மூலமாகத்தான். இன்றைக்கி இந்த பார்ட்டிகள்லாம் 9ஆம் தேதி 8ஆம் தேதி எப்போ மீட்டிங் கூப்பிட்றாங்களோ, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாமல் சைனாக்கு போகலாமா, ஜப்பானுக்கு போகலாமா, ரஷ்யாவுக்கு போகலாமான்னு அந்த மீட்டிங் நடக்கும். தைரியம் இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. சுப்ரீம் கோர்ட்லேயும் ரிஜெக்ட் ஆகி வரட்டும். குழந்தைகளுக்கு ஒரே மனநிலையோடு, சமமான மனநிலையோடு படிக்க ஆரம்பிக்கும். நீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் இதே ட்ராமா. இங்கே தலைவர்கள் யாரும் போட்டி போடுவதில்லைண்ணே. பாரதிய ஜனதா கட்சியில் தலைவர்களுக்கு போட்டி எல்லாம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம், அவ்வளோதான். இதில் போட்டி எங்கே வந்துச்சு? அதனால தான் தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னேன். தலைவருக்கு வந்து மற்ற கட்சி மாதிரி 50 பேர் போய் 50 பேர் போய் தலைவர் கட்சிக்காக நாமினேஷன் கொடுத்து அது ஓட்டெடுப்பு நடத்தி அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லோரும் சேர்ந்து ஏக மனதோடு ஒரு மனதோடு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம். அப்போ போட்டி எங்கேருந்து வருதுங்கண்ணா? தோட்டத்துக்கு போயிடறோம் மேடம். நீங்கள் ஜேர்னலிஸ்டா? ஐயா வேண்டாம்.